ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் சீரிஸ். நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் கீ வால்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அஸ்யூர் கீ வால்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்க்கலாம். முதல்ல அஸ்யூர் கீ வால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனில் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை செக்யூராக ஸ்டோர் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் கீ வால்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனில் பொதுவாக நம்ம என்னென்ன செக்யூரான இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்வேர்ட்ஸு, ஏபிஐ கீஸ், என்கிரிப்ஷன் கீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே நம்ம கோடில் ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு இடத்துல செக்யூராக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் இந்த அஸ்யூர் கீ வால்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு கீ வால்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய போர்ட்டலில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஆல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற நம்ம க்ரியேட் பண்ண எல்லா ரிசோர்ஸும் இங்கே காட்டும். ஸோ ஆல்ரெடி நான் 2-3 கீ வால்ட் இங்கே வச்சுருக்கேன். கேவி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறது எல்லாமே கீ வால்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைப்பில் தெரியும் கீ வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். இப்போ புதுசாக நம்ம ஒரு கீ வால்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே சர்ச்சில் போய்ட்டு கீ வால்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா வரும். நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணிக்கிறனால இங்கே கீழே எனக்கு ரீசெண்ட் சர்வீசஸில் அது காட்டுது. இங்கே போய்ட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு சர்வீஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு செலக்ட் பண்ணணும், ரிசோர்ஸ் குரூப் என்னென்னு செலக்ட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கனால அது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துருச்சு. இப்போ ரிசோர்ஸ் குரூப் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீ வால்ட்டுக்கு ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். ஸோ அது நம்ம ஸ்டார்டிங் ப்ரிஃபிக்ஸ் கேவின்னு வச்சுக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ டெமோ கீ வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் கொடுத்துட்றேன். ஸோ இந்த நேம் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ சையத் கிளவுட் டெக். ஸோ இப்போ கேவி ஹைஃபன் சையத் கிளவுட் டெக் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த கீ வால்ட்டுக்கு நேமு. ஸோ இதனுடைய ரீஜன் சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்றேன். ப்ரைஸிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் நமக்கு மோர் தென் எனஃப். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் டெல்ட் நமக்கு டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு கீ வால்ட் நம்ம டெல் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா சாஃப்ட் டெல்ட் தான் ஆகும். ஸோ இங்கே பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெல் பண்ணாலும் அது 90 டேஸ்க்கு அது அப்படியே தான் இருக்கும். நம்ம ரிவர்ட் பண்ணுறதுனா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி என்ன ஆகும்னா நம்ம டெலிட் பண்ணோடனே சாஃப்ட் டெலிட் ஆகும். யாராவது பர்மனெண்ட் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே கிரியேட் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது ரிவ்யூ பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ இங்கே க்ரியேட் கொடுத்துடலாம். டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ்னு வருது. ஸோ இப்போ கீவார்ட் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் இந்த டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ரிசோர்ஸில் போய்ட்டு நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கோ டு ரிசோர்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். இல்லாட்டி நம்ம ஆல் ரிசோர்ஸில் போய்ட்டு அந்த ரிசோர்ஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல கீ, சீக்ரெட், சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏதாவது கீஸ் ஸ்டோர் பண்ண செக்யூராக அப்படின்னா நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் ஸ்டோர் பண்ணணும்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சீக்ரெட்ஸ் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீக்ரெட்ஸில் நம்ம எப்படி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கீ வால்ட்டை எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணது அப்படிங்கிறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நான் ஆல் ரிசோர்ஸஸ் போயிட்டு ஆல் ரிசோர்ஸஸ் போவேன். ஸோ இப்போ டைப் வைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4-5 ஆப் சர்வீசஸ் வச்சுருக்கேன், ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைட் போர்ட்ஃபோலியோ ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன், ஸ்டேஜ்னு ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இங்கே சையத் டெக் பிளாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆப் சர்வீஸ் தான். ஸோ இந்த ஆப் சர்வீஸ் இனி எந்த ஆப் சர்வீஸ் இந்த கீ வால்ட் யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஆக்சஸ் கொடுக்குறது நம்ம இந்த கீ வால்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கீ வால்ட் இதுதான். கேவி ஹைஃபன் சையத் கிளவுட் டெக் அப்படிங்கிறது தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் இதில் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம ஆக்சஸ் கொடுக்குறோம். இந்த கீ வால்ட்டை எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்குற இடம் இதுதான்.
ஸோ இதில் வந்து நம்ம இங்கே ரோல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ரோல் அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் ரோல் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ கொடுக்குறப்ப இங்கே வந்து கீ வால்ட் செக்யூர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது செலக்ட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ இதில் வந்து இந்த கீ வால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், கீ வால்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ இப்போ இந்த ரோல் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். இந்த டாபிக் பார்க்கும்போது ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டர்னால் என்ன, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படிங்கிறது நம்ம அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து எந்த ஆப்புக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு கீவால்ட் சீக்ரெட் யூசர்ஸ் அப்படிங்கிற நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் மேனேஜ் ஐடென்டிட்டி அப்படின்றது கொடுத்தீங்களா, ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆப்பை செலக்ட் பண்ணணும். அப்போ செலக்ட் மெம்பர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் லோட் ஆகும். ஸோ இங்கே வந்து மேனேஜ் ஐடென்டிட்டியில் ஆப் சர்வீஸ் அப்படிங்கிறதுல 2 தான் காட்டுது. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற 2 ஆப் தான் காட்டுது. ஆனால் எங்கிட்ட 3 ஆப் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அந்த 3வது ஆப் சர்வீசஸ் ஏன் வரல அப்படின்னா நமக்கு அதில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படிங்கிறத முதல்ல இங்கே பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ சையத் டெக் பிளாக் ஏபிஐ அப்படிங்கிறது அங்கே வரல. ஸோ இப்போ இந்த ஆப் சர்வீசஸை செலக்ட் பண்ணி நான் உள்ளே போகிறேன். இங்கே உள்ளே போனோன்னே இங்கே ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இது ஆஃபில் இருந்தது அப்படின்னா வேறு ஒரு ரிசோர்ஸை ரோல் அசைன்மெண்ட்டுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த ஆப் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா சிஸ்டம் அசைன்மெண்ட்டில் போயிட்டு நம்ம அதை முதல்ல இதை வந்து சிஸ்டம் அசைன்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வைக்கணும். ஆன் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ அதனால தான் எனக்கு அந்த இடத்துல வந்து 2 சர்வீஸ் தான் வந்து 2 ஆப் சர்வீஸ் தான் வந்துச்சு. 3வது ஆப் சர்வீஸ் வரல. ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இந்த கீவால்ட்டை செலக்ட் பண்ணி ரோல் அசைன்மெண்ட் கொடுத்துடலாம். இங்கே ரோல் அசைன்மெண்ட்டில் ஆக்சஸ் கண்ட்ரோலில் போயிட்டு ரோல் அசைன்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆடில் போயிட்டு ஆட் ரோல் அசைன்மெண்ட், இங்கே கீவால்ட் சீக்ரெட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுங்க. மேனேஜ் ஐடென்டிட்டியில் போயிட்டு செலக்ட் நம்பர்ஸ், இங்கே சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல 3 வருது. அப்போ 3வதுல இங்கே சையத் போர்ட்ஃபோலியோ வெப் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்புக்கு நம்ம இது கொடுக்கணுமோ பர்மிஷன் கொடுக்கணுமோ அந்த ஆப்பில் இங்கே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப் இந்த கீவால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே செலக்ட் கொடுத்துருங்க. செலக்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் அசைன் கொடுத்துருங்க. இப்போ ரோல் அசைன்மெண்ட் முடிஞ்சுது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கீவால்ட்டை வந்து இந்த ஆப் சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஆக்சஸ் கண்ட்ரோல் வழியாக நம்ம வந்து ரோல் அசைன்மெண்ட் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே சீக்ரெட் இங்கே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேட்டில் நம்ம இங்கே வந்து நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஹைஃபன் டிஃபால்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஹைஃபன் ஏன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் கோடு வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சீக்ரெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் தான். எஸ்கியூஎல் சர்வருடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இது வந்து எப்போலேருந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் டேட்லாம் கொடுத்துக்கலாம். எப்போ எக்ஸ்பயர் ஆகும்னு சொல்லிட்டு என் டேட்டும் கொடுத்துக்கலாம். இது டிஃபால்ட்டாக இப்போ எனேபிள்னு வச்சுட்டிங்கன்னா இப்போ எனேபிளில் இருக்கும். க்ரியேட் பண்ணும்போது இல்லை டிசேபிள் நான் ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசேபிள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனேபிள் வச்சுட்டு க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த இதில் தான் வந்து நம்மளுடைய இந்த டிபியினுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கோடில் இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ஆல்ரெடி நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப் செட்டிங்ஸ் .production.json அப்படிங்கிறதுல நான் இங்கே ஆல்ரெடி வேறு ஒரு கீவால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே கீவால்ட் இதில் வந்து வால்ட் யூஆர்ஐ மட்டும் கொடுத்துருவேன். இந்த வால்ட் யூஆர்ஐ எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கீவால்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட் பண்ண கீவால்ட் ஒன் செகண்ட்.
இந்த இடத்துல வால்ட் யூஆர்ஐன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். இந்த வால்ட் யூஆர்ஐ தான் நம்ம கோடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது டைரெக்டாக இந்த வால்ட் யூஆர்ஐயில் இந்த யூஆர்எலை மட்டும் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம்.cs என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆப் செட்டிங்ஸ்லேருந்து இந்த வால்ட் யூஆர்ஐ மட்டும் நம்ம இங்கே ரிட்ரீவ் பண்ணுவோம். வால்ட் யூஆர் கீ வால்ட் வால்ட் யூஆர்ஐன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூ ரிட்ரீவ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த யூஆர்எல் கிடைச்சிடும். ப்ரோக்ராம்.csல இந்த யூஆர்எல் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னா, builder.configuration.add Azure Key Vault அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் Azure Credential அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த கீ வால்ட்டில் இருக்கிற கீஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம்.csல தான் இந்த டிபி கான்டெக்ஸ்ட் எல்லாமே வச்சுருப்போம். இப்போ நான் தனியாக டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கிளாஸ் எழுதி அதை இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய இது எங்கே இருக்குது அப்படின்னா, கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்குது, நான் எங்கே ரிட்ரீவ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸில் தான் நான் ரிட்ரீவ் பண்ணுறேன். கெட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ரிட்ரீவ் பண்ணுறோம். அப்போ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல app.settings அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்க்கும். இப்போ நான் இங்கே ப்ரொடக்ஷன்.json அப்படிங்கிறதுல இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த இதில் டிஃபால்ட் கனெக்ஷன்ஸில் எதுவுமே வைக்கல. அப்போ எனக்கு எம்டியாக தான் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே கீவால்ட் இருக்கிற ப்ரோக்ராம்.csல கீவால்ட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அப்போ கீவால்ட்டில் நமக்கு டிஃபால்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். ஸோ இப்போ இங்கே நம்ம செக்யூரில் இது கொடுத்துருக்குறோம். Syed Cloud Techல இந்த சீக்ரெட்டில் இதே நேமில் தான் கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் -- டிஃபால்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ என்னாகும் அப்படின்னா, இந்த நேமில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இங்கே செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா அது கீவால்ட்டிலேருந்து எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட இங்கே ப்ரொடக்ஷன்.jsonல இல்லை, அப்போ கீவால்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அது கீவால்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்துக்கும். இப்போ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் இங்கே வரும்போது அது இந்த டிஃபால்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது அந்த கீவால்ட்லேருந்து டேரெக்டாக எடுத்துக்கும். அப்போ எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம அந்த கீவால்ட்டில் என்ன டிபி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த கோடில் நம்ம எங்கேயுமே அந்த டேரெக்டாக அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம அந்த கீவால்ட்டை ஆக்சஸ் பண்ணி அந்த டிபி கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை இப்படி தான் கெட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த கீவால்ட் யூஆர்ஐயை நம்ம ஆப் செட்டிங்ஸ் ப்ரொடக்ஷன்.jsல கொடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ இது நார்மலாக நம்ம ரியல் டைமில் நம்ம இப்படி கொடுக்க மாட்டோம். ஸோ இதை எங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆப் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே ரிசோர்ஸ் ஆல் சர்வீசஸ் போய்ட்டு ஆல் ரிசோர்ஸஸ் போய்ட்டு இப்போ நான் ஒரு சர்வீஸ் எடுக்கிறேன். இப்போ ஒரு ஆப் சர்வீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆப் சர்வீஸில் இங்கே செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் தான் நம்ம அந்த கீவால்ட்டினுடைய வால்ட் யூஆர்ஐயை கம்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்னா, ஆட் அப்படின்னு கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கீவால்ட் _ வால்ட் யூஆர்ஐன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த நேமுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா, அந்த வேல்யூ அப்படிங்கிறது நத்திங் பட் நம்மளுடைய கீவால்ட் யூஆர்ஐ தான். ஸோ இப்போ என்னாகும் அப்படின்னா, நம்ம இங்கே ப்ரொடக்ஷன்.json அப்படிங்கிறதுல கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிளில் தான் கொடுப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கீவால்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி காம்பேர் பண்ணுறது, அது எப்படி கோடில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணி இருக்கிறோம். எப்படி ரோல் அசைன்மெண்ட் பண்ணணும், ஒரு ஆப் சர்வீஸ் எப்படி ஐடென்டிட்டி ஆனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரோல் அசைன்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருக்கோம். இன்னும் இந்த கீவால்ட்டில் எல்லாம் நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து வர வீடியோவில் அதை பார்க்கலாம். நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.